Morning friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து photography 101. இந்த ஸ்லைடு வந்து நான் ஸ்லைட் ஷாட் நெட்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த டாபிக்ஸ் நவ். The first topic what we are going to say in photography is exposure. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஷர் பற்றி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்துட்டு நான் கொஞ்சம் விஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்போஷர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போஷரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன் ஆஃப் தி 3 components of exposures. ஒரு எக்ஸ்போஷர் வந்து நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் டயக்ராம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ அண்ட் அப்ரேச்சர் ஆர் f-stops. ஸோ the elements of exposure அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று the right shutter speed, then the right f-stop or aperture, மூணாவது the right number of your ISO. இப்போ மூணுமே நம்ம செப்பரேட்டடாக பார்க்கலாம் with some visual picture examples. Okay, first what is the shutter speed? So shutter speed ஓட basic definition வந்துட்டு I've just given here. The length of time the shutter is open. நம்ம கேமராவை கிளிக் பண்ணும்போது இந்த ஆஃப் வே பட்டன் மட்டும் கிடையாது, இந்த ஃபுல் வே பட்டன் கிளிக் பண்ணும்போது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கேமராவை ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த ஷட்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுது. The length of the time the shutter is open. Now what will happen? The length of the time the shutter is open. ஸோ ஒரு ஷட்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது? ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியர் விஷுவல் எக்ஸாம்பிளுக்காக I've just taken some samples. First, shutter speed எப்படி denominate பண்ணுறாங்க? ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து the way how we understand shutter speed. 1 மேலே ஃப்ராக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. செகண்ட், ஆஃப் அ செகண்ட், 1/4 of a second, 1/8 of a second, 1/30th, 1/60, 1/25 or 125, 1/250, 1/500, 1/1000, 1/2000 of the second. இப்போ ஷட்டர் ஸ்பீடை எப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லைக் 1/the fraction of the seconds. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு f-stops அப்படின்னு சொல்லுவோம் ஆர் ஃபுல் ஸ்டாப்ஸ், f-stops அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பர்ஸை விட்டுட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷட்டர் ஸ்பீட் லெவல்ஸில் ஃபோட்டோ எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ கான்செப்ட் நம்பர் 1, ஷட்டர் ஸ்பீட் பார்க்கும்போது நமக்கு 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஃபாஸ்ட், மீடியம், ஸ்லோ. இப்போ மீடியம் 1/60th of the second இல்லை 1/30th of the second இருக்கும்போது லேண்ட்ஸ்கேப்ஸ் இல்லை சின்ன ஃப்ளவர் ஆர் மேக்ரோஸ் இல்லாட்டி ஒரு போர்ட்ரைட்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். அதாவது கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகாத ஒரு சப்ஜெக்டை நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது we just trying with the medium shutter speed levels 1/60, 1/30, 1/125 or 1/250 வரைக்கும் we can walk on to it. The slower shutter speed வரும்போது கிரியேட்டிவ் பிளர் நீங்கள் கொடுத்துருக்காங்க, லீவ் தட் அவே. அது தவிர்த்து நீங்கள் ஸ்லோவர் ஷட்டர் ஸ்பீட் வரும்போது அதாவது மோர் தேன் 1 செகண்ட் அப்படின்னா 1/2 of the second, 1/4 of the second or 1/15th of the second வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான நேரம் ஷட்டர் ஓப்பன் ஆகி இருக்கும், which means you are allowing more intense light inside. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்க்கும்போது நைட் விஷன்ஸ் ஃபோட்டோகிராஃபிஸ் பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடை வச்சு நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கும்போது நிறையா பிளரி இமேஜஸ் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். தென் ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீட், ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீட். இப்போ 1/500th of the second தாண்டிட்டாவே which means that you are trying to capture something faster. 1/4000, 1/2000, 1/3000, 1/4000, 1000, 1/500 whatever. ஒரு மூவிங் சப்ஜெக்டை அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீட். ஸோ 3 விதமாக நான் இங்கே பிரிச்சிருக்கேன். ஒன் இஸ் மீடியம், ஒன் இஸ் ஸ்லோ, ஒன் இஸ் ஃபாஸ்ட். இப்போ ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் நான் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்துட்டு simplest example till medium. 1 second, 1/4th of the second, 1/15th of the second, 1/60th of the second, 1/160th of the second. இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே போனால் 1/250 of the second, 1/500th of the second. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஷட்டர் ஸ்பீடோட லெவல்ஸ் நீங்கள் மாற்றி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா you will understand how the movement of that particular object is getting captured. Fine. இன்னும் ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. லைக் when you try to move it and you want to capture the movement, நீங்கள் higher the shutter speed வைக்க போகிறீங்க. ஓகே, now ஷட்டர் ஸ்பீடை 2 விதமாக நம்ம பிரிச்சிருக்கோம், 3 விதமாக பிரிச்சிருந்தோம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது you can look into it, allows more light inside, longer the exposure, motion blur and camera shake and tripod is needed. அதாவது அதிகமான நேரம் நான் கேமராவை ஹோல்டு பண்ண முடியாதுங்கிறனால ஐம் யூஸிங் a tripod basically. Now when I'm using more light inside, which means I'm keeping a longer exposure to it, அதிகமான நேரம் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் கேமராவை, then it will be a motion blur and there will be a chance of camera shake. அதனால் நம்ம tripod யூஸ் பண்ணுறோம். ரைட் சைடில் பாருங்கள், when you are reducing the shutter speed, which means that shorter the exposure, you are freezing an action and handed it very quickly.
நம்ம அப்படி கிளிக் பண்ண உடனே 1000 1 by 1000 1 by 2000 1 by 500 அப்படி கிளிக் பண்ண உடனே ஷட்டர் ஸ்பீட் எடுக்கும், which means that you are lowering the shutter speed or shutter shorter the exposure, you are allowing less light inside and you are freezing the action. Okay, இப்போ ஷட்டர் ஸ்பீட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷுவல் எக்ஸாம்பிள் தான். அகைன் ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடோட மோஷன் பேஸ் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஷட்டர் ஸ்பீட் அண்ட் மோஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்லோவர் த ஷட்டர் ஸ்பீட் லெஃப்ட் சைட், ஃபாஸ்டர் த ஷட்டர் ஸ்பீட் ரைட் சைட். Slower the shutter speed you get a blurry motion, faster the shutter speed you are getting freezing the motion. இப்போ shutter speed ரெண்டு விதமாக இங்கே பிரிச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ 1 by 30th of the second, 1 by 1/15th of the second, 1 by 8th of the second, இதெல்லாமே வந்துட்டு slower the shutter speed. 1 by 1/25th of the second, 1 by 2/50th of the second, 1 by 500th of the second and 1 by 200th of the second எல்லாமே வந்துட்டு faster the shutter speed. இப்போ நீங்கள் கீழே பார்க்குற விஷுவல் எக்ஸாம்பிளே உங்களுக்கு போதுமானது how shutter speed is helping you to work on. One thing you keep in mind, shutter speed நம்ம லாங்கராக வைக்கும்போது longer exposure and shorter exposure. Longer exposure வைக்கும்போது which means 1 second, 2 second, 3 second அந்த மாதிரி வைக்கும்போது you use a tripod. ஓகே, இப்போ நம்ம திருப்பி நம்மளோட பிபிடியோட விஷுவல் எக்ஸாம்பிளுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம பிபிடியோட விஷுவல் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். See, in the particular photograph நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா the overall it has been given a longer exposure plus ஒரு creative blur இந்த இடத்துல இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா shutter speed ஓட நம்பர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க 1 by 2 of the second, 21 seconds, அதிகமான நேரம். Now ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃப் டிஃப்ரென்சஸ் இங்கே பாருங்கள். 12 seconds எக்ஸ்போஸ் பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, விச் மீன்ஸ் தட் அதிகமான நேரம் வந்துட்டு கேமராக்கு வந்துட்டு ஷட்டர் ஸ்பீட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூ கெட் அ ஸ்மூத் அண்ட் கிரியேட்டிவ் பிளர் ஓவர் தர். ரைட் சைட் பாருங்கள், 1 by 20th of the second கிளிக் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஆக்ஷன் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. Now you can see it again, 1 by 1/25th of the second, 15 seconds. Now இது இந்த பிக்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் பாருங்கள். அஃப்கோர்ஸ் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பார்க்க சொல்ல, பட் யூ கேன் see about freezing the action difference. ஸோ ஷட்டர் ஸ்பீட் லெவல் நம்ம 1 by 125 1 by 215 போயிட்டாவே ஆக்ஷன் ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். பட் இஃப் யூ வாண்ட் சம் கிரியேட்டிவ் பிளர், கொஞ்சம் ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் வச்சா எப்படி இருக்கும், ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீட் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உண்டான டிஃப்ரென்சஸ் தான் இது. எஸ், freezing an action. One by 400th of the second, இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் இங்கே காமிச்சிருக்கேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் இங்கே பார்க்குறது 3 seconds. ஸோ நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் லாங்கர் த எக்ஸ்போஷர் வைக்கும்போது தான் நமக்கு கேப்சரிங் ஆகும். இந்த ரைட் சைட் இங்கே பார்க்குறது வந்துட்டு 1 by 500th of the second, ஒரு ரன்னிங் இல்லாட்டி ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் நடக்கும்போது பண்ணலாம். வாட்டரோட மூமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணோம், இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ரொம்ப ஹெவி ரன்னிங் ஃப்ரீசிங் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா we can use with 1 by 4th of the second. அதே டிஃப்ரென்சஸ் பாருங்கள், 1 by 500th of the second and 3 seconds for the landscape plus and the motion trials. You can see over here a motion trial and inga 10 seconds. Yes, so shutter speed basics நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். So let's go for the next topic called aperture.